எதிர்த்து நில் எதிரியே இல்லை நிமிடம் ஏன் நொடிகளே போதும். நண்பர்களே 10 நாள் தாங்க நண்பர்களே, 10 நாள்ல மார்க்கெட்ல எப்படி ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கான் பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2025 இந்த வருஷம் ஜனவரி சமயத்துல ஒரு 10 நாள்ல ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவனை மண்டை மேல கொட்டி இறக்கி விட்டாங்க. ரொம்பவுமே மனசுக்கு கஷ்டமா இருந்தது. ஒரு 20-30 நாள்ல கரடிகள் மேலே ஏறி குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தது. மறுபடி பிடிச்சா பாருங்க ஒரு சூடு. அங்கிருந்து அடுத்த 10-15 நாட்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமா மார்க்கெட்டை வச்சிருக்காங்க. மார்க்கெட் இறங்கி கொண்டிருந்த சமயத்துல எத்தனையோ பேர் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல கோடுகள் போட்டு வச்சுக்கிட்டு மார்க்கெட் இங்கே வந்தா திரும்புமா அங்க வந்தா திரும்புமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இனி அந்த கோடெல்லாம் எதுவுமே செல்லாது. இனி புதுசா அவன் என்ன பண்ண போறான்? ஏன்னா 2வது முறையாக முக்கியமான ஒரு ஏவரேஜ் பாயிண்ட் வந்து தொட்டிருக்கான். அப்ப சிம்பிளா 2-3 மாசம் கழிச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இந்த கோட்டுக்கு மேலேயோ அல்லது கீழேயோ 2000 பாயிண்ட்களுக்கு மேலாக ஒரு மூவ்மெண்ட் காட்டுவான் அப்படின்றதான் பொதுவா இந்த 200 days மூவிங் ஏவரேஜ் அப்படின்ற சொல்லுது. இப்ப கூட பாருங்க, சமீபத்தில் 2025ல ஒரு தடவை இந்த 200 days மூவிங் ஏவரேஜ் வந்து தொட்டான் 24,000 பாயிண்ட் பக்கத்துல. அதுக்கப்புறம் கீழே ஆல்மோஸ்ட் 22,000-2000 பாயிண்ட் கீழே இறங்கி இருக்கான். அப்ப அடுத்து வரக்கூடிய 2-3 மாதங்கள்ல மறுபடியும் பெருசா ஏதோ ஒரு 2000 பாயிண்ட் மேலேயோ கீழேயோ பண்ணி காட்ட தான் போறான் அப்படின்றதான் பெரும்பாலும் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோடுகள் வரைஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கணும். ரைட்டு, சனிய சைக்கிள்ல வருது அப்படின்ற மாதிரி நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்துல இந்த பவர் கிரிட் அப்படின்ற பங்குல என்ன ஒரு தகவல் வருதுன்னா, கிட்டத்தட்ட 2,40,000 ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க ஒரு குறிப்பிட்ட ஆர்டரை பாஸ் பண்ணி விடுறதுக்கு அப்படின்ட்டு இந்த பவர் கிரிட்ல இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மேனேஜரை சிபிஐ அப்படின்றத அரெஸ்ட் பண்ணதாக தகவல்கள் வருது. இந்த சமயத்துல எல்லா ஷேர்களுமே ஒரு வருடத்தினுடைய லோ ரேட்டில் இருந்தோ அல்லது 6 மாசத்தினுடைய லோ ரேட்ல இருந்தோ கொஞ்சம் மேல் நோக்கி வந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல இவனும் தான் மேல் நோக்கி வந்து கொண்டு இருக்கிறான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி தகவல்கள் வரும்பொழுது மனசுக்கு கொஞ்சம் நெருடலாக உள்ளது. தங்கத்தினுடைய விலை அதிகரிப்பு, வீட்டம்மாக்கள் கொண்டாட்டம், கணவன்கள் திண்டாட்டம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி வீட்டம்மாக்கள் ஒரு நகை சுரங்கம், தங்க சுரங்கம் மாதிரி ஒரு நகை கடை மாதிரி அப்படியே ஜாலியா கழுத்துல நகையை போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நகை விலை ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் சீட்டை போடுங்க, நகை பாண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி கணவன்களை திக்குமுக்காட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நகைக்கடைக்காரனே பாவம் முன்னி பார்த்து சரி இப்போ கூப்பிடுறது நீ என்ன பண்றது, ஏப்ரலுக்கு அப்புறம் பார்க்கலான்னு முடிஞ்ச சீட்டுக்கெல்லாம் கூப்பிடுறது இல்லை, முடிஞ்ச பாண்டுக்கெல்லாம் கூப்பிடுறது இல்லை. பட் இருந்தாலும் வீட்டம்மாக்கள் வந்து என்ன சும்மா இருக்கு, ஒரு படிவத்தை எடுத்து பார்க்குறோம், பூர்த்தியாகி முடிஞ்சு எல்லா நகையும் எடுத்துட்டோம், சீட்டு பாண்டெல்லாம் முடிஞ்சு, அப்புறம் இத்தனை இடம் கேப் இருக்கு, டக்குன்னு போய் ஒரு சீட்டை போட்டு விட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி வீட்டம்மாக்கள் ஒரே கொண்டாட்டமா இருக்காங்க. நண்பர்களே, சமீபத்தில் ஃபாரினர்ஸ் வந்து மொத்தமா வித்து தள்ளிட்டு போனாங்க இந்திய பங்கு சந்தைகளை விட்டு. ஆனா ஏதாவது ஒரு பங்காவது உங்களால உதாரணம் காட்ட முடிஞ்சுதா? இங்க பாருங்க, இத்தனை பர்சன்டேஜ் இருந்திருக்காங்க எஃப்ஐஸ், கடைசியில போய் எடுத்து பார்த்தா அவங்களுடைய ஹோல்டிங்கே ஒன்னைக்கான 0 அப்படின்ற மாதிரி ரொம்ப சில எக்ஸாம்பிள் தான் காட்ட முடியும். ஏன்னா பெரும்பாலான பங்குகள்ல அவங்க குறைச்சிருக்கிறாங்க, மொத்தமா வெளியே வரல. ஆனா ஒரு அருமையான ஒரு உதாரணம் காட்ட முடியும்னா என்னால இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டடான கம்பெனியை காட்ட முடியும். அதுல பாருங்க, இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ்னுடைய எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் வெறும் 1% இருந்து ஆரம்பிச்சு 11 வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்படியே 7ல் ஆரம்பிச்சு மறுபடியும் 0.74 வரைக்கும் கொண்டு வந்திருக்கான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இருக்கிறதுலயே கில்லாடியான ஆட்கள் கரெக்டா யோசனை பண்ணி கரெக்டா மெயின்டைன் பண்றது யாருன்னா டிஐஸ் தான். நம்மளால பெருசா அதுல உள்ள போய் மாட்டவே இல்லை. ஒரு 3.5% வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே ஓடி வந்துட்டாங்க நம்ம டிஐஸ். ஆனா எஃப்ஐஸ் வந்து 11% வரைக்கும் போயிட்டு வெளியே வந்திருக்காங்க. இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, கடந்த 5 வருடங்கள்ல இந்த பங்கு என்பது மேல் நோக்கி ஏறி இருக்கு. ஆனா எஃப்ஐஸ் டிஐஸ் எல்லாருமே இந்த பங்கை விட்டு வெளியே வந்துட்டாங்க 2 பேரும். ஸோ ஆகச்சிறந்த ஒரு பங்கு அதுல எஃப்ஐஸ் பணத்தை போட்டு வித்துட்டு வெளியே போயிட்டாங்க மொத்தமா அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னு அப்படின்னாக்கா இந்த அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம் தான் அழகா சொல்லலாம். ஒரு கட்டத்தில் 11% எல்லாம் எஃப்ஐஸ் இருந்திருக்காங்க. அப்புறம் இப்போ அவங்களுடைய ஹோல்டிங் 1% கீழே இருக்கு. மார்க்கெட்ல அதானி எனர்ஜி பற்றி என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத்ல அவங்களுக்கு 2,800 கோடி மதிப்பிலான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எஃப்ஐஐஸ்
எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் ஒரு காலத்தில் 21% எல்லாம் உச்சபட்சமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ அதனுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் 17.34 இருக்கு. நம்ம டிஐஸ் விவரமாக அதானி குரூப்ல பெருசா இந்த பங்குல அதிகமான ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது கிடையாது. 5.85 தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. அந்த 5.85லையும் அதிகமாக வச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்ஐசி தான் கிட்டத்தட்ட 3.5% அப்படின்றது வச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த ஹிண்டன்பர்க் அப்படின்ற நிறுவனத்தினால் தான் இது பெரும்பாலும் விழுந்த பங்கு இது. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஹிண்டன்பர்கே இல்லை, அவங்களே க்ளோஸ் பண்ணிவிட்டு போய்விட்டாங்க அப்படின்ற இந்த சமயத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எஸ்இசி தொடுத்த வழக்கு என்பது அவங்களுடைய கோர்ட்டின் வழியாக நம்மளுடைய குஜராத் கோர்ட் மூலமாக அதானிக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது அந்த சம்மன் அப்படின்றது. இருந்தாலும் அந்த தகவலுக்கெல்லாம் பிறகு மார்க்கெட்டினுடைய எழுச்சியின் போது இவனு 600 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 800 ரூபாயாக ஒரு பங்குக்கு 200 ரூபா உயர்ந்து வந்திருக்கான். இந்த சமயத்தில் இவனுக்கு இந்த மாதிரி ஒரு 2800 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. நம்ம நாட்டில் யாரு கண்டுபிடிச்சதுன்னு தெரியல. வரதட்சணையா இந்த மாதிரி, அதாவது வரதட்சணைங்கிறதே தப்பான விஷயம், பட் இருந்தாலும் வரதட்சணைன்ற சமயத்தில் பெரும்பாலும் இந்த மாதிரி தங்க நகை போடணும், இல்லைன்னா மாப்பிள்ளைக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாக்கள் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்ல வேலை அவங்கெல்லாம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்நேரம் எங்கே போகிறது? அதாவது கோல்டினுடைய விலையேற்றம் ஓரளவுக்கு நியாயமானதாக இப்போ வரைக்கும் இருக்குது. மேபி இந்த கடந்த 2 வருடங்களில் உலகத்தில் சண்டை சச்சரவு இருக்கிறதுனால டக்குன்னு கோல்டு ஏறிட்டான், இல்லைன்னா அது ஒரு நிலையான ஏற்றமாக தான் பெரும்பாலும் இருந்திருக்கும். இந்த கோல்டு உச்சத்தில் போயிருக்கக்கூடிய நேரத்தில் என் முன்னாடி எத்தனை பிரச்சனை வேணாலும் வாங்கடா நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா பின்னாடி திரும்பி நின்னாக்கா வீட்டம்மா அப்படியே தங்க நகை கடை போற நின்றுட்டு இருக்காங்க, எனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் வாங்கடா, டக்குன்னு சேட்டு கடைக்கு நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்கியா அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்குது இந்த கோல்டு ஏறினதுனால. இப்போ டபுள் போனஸாக கண்ணா இன்னொரு லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய போர்ட்ஃபோலியோ பொசிஷனும் டபக்குன்னு 15 நாளில் ஏறிடுச்சு. அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, மார்க்கெட் ஏறினதுனால இந்த பங்குகள்லாம் ஏறுதா இல்லை தனியாக நியூஸை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தெரியாமல் ஏற்றுறானுங்களா அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. இங்கே பார்த்தீங்களா, அதாவது நம்மளுடைய டிஃபென்ஸ் கவுன்சில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 54,000 கோடி மதிப்பிலான டிஃபென்ஸ் பொருட்களை வாங்கலாம் அப்படின்றது பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா ஏகப்பட்ட டிஃபென்ஸ் கம்பெனிகள் பிடிஎல் ஆகட்டும் அல்லது ஜிஆர்எஸ்சி ஆகட்டும் இவன்லாம் ஆல்ரெடி ஒரே மாதத்தில் 30% ஏறிட்டான். இது என்ன ராத்திரியோட ராத்திரியாவா இந்த தகவல் அப்படின்றது நம்ம நிறைய எல்லாத்துக்குமே தெரிய வரும். எத்தனையோ பேர்த்துக்கு முன்னாடி கூட தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த தகவல் 54,000 கோடி திடீர்னு எல்லாரும் இன்னைக்கு கண்ணு முழிச்சு பார்த்து இன்னைக்கு அப்ரூவல் பண்ணியிருப்பாங்க. அந்த பேப்பர்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நிறைய பேர். இந்த மாதிரி 54,000 கோடி மதிப்பிலான பில் இந்த தேதியில் பாஸ் பண்ணணும்னு எல்லாம் போய்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வகையில் மார்க்கெட்டினுடைய ஏற்றத்தினால இவனுங்கெல்லாம் இப்படி ஒரு மாதத்தில் 20-30% ஏறினாங்களா அல்லது மார்க்கெட்டினுடைய ஏற்றத்தினால ஏறினாங்களா அப்படின்றது தெரியல. எப்படி பார்த்தாலும் இந்த டிஃபென்ஸ் பங்குகளுக்கு தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல் என்பது ஒரு பூஸ்ட் கொடுப்பதாக உள்ளது. நண்பர்களே, சைனாவினுடைய BYD அப்படின்ற கம்பெனி வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுடைய ஃபேக்டரி சைஸ் வந்து இப்போ எவ்வளவு பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவன் ஏன் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா பெட்ரோல் போடுற நேரத்தில் பேட்டரி ரீசார்ஜ் ஆயிடும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலை கூட்டிட்டு இப்போ சமீபத்தில் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சைனாவில். அது எவ்வளவு பெருசுன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த சான் பிரான்சிஸ்கோ அப்படின்ற சிட்டி அளவுக்கு பெருசு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. இதில் இன்னொரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த BYDனுடைய இன்னொரு சின்ன அசம்பிளி பேஸ் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கு. எத்தனையோ பங்குகள் சமீபத்தில் லோ ரேட்லேருந்து 20% 30% மேலே ஏறி மகிழ்ச்சி படுத்திக்கிட்டு இருக்கு. நீ எப்பயே எங்களை சந்தோஷப்படுத்துவ அப்படின்ற மாதிரி இந்த பிர்லா சாஃப்ட் பங்கு வச்சிருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா இவனுடைய வாழ்க்கையில் அப்பப்போ ட்ரெண்டிங் கிளியாக மாறி ஏறினாலும் ஏறி கெடுப்பான் கொடுப்பான், இறங்கினாலும் இறங்கி கெடுத்துடுவான் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ இந்த பிர்லா சாஃப்ட் எப்போதாயா நீ ஏறுவான்னு அப்பாவும் அவங்கெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த பிர்லா சாஃப்டினுடைய சமீபத்தினுடைய Q3 குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ செவுத்துல ஒரு பேயை பிடிச்சி செவுத்துல ஆணி அடித்து வச்ச மாதிரி ஒரே இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. 1300 கோடி அப்படியே ஸ்டாண்டர்ட், வளர்ச்சியே இல்லாமல் அதே சமயம் கீழே இறங்கியும் போகாமல்
தொடர்ந்து ஒரே வகையான சேல்ஸ் அப்படின்றது பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கலாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அப்பா முருகா Q4 ரிசல்ட்டாவது ஏதாவது நல்லபடியாக கொண்டு வந்து விடு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, இன்னைக்கு இந்த MGL அப்படின்ற பங்கு கீழ் ரேட்லேருந்து வந்து அவனுடைய 2 days மூவிங் ஆவரேஜை தொட்டிருக்கான். இருந்தாலும் அதில் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனை சுத்த வெந்தனியில் காலை வச்சவனாட்ட அவன் குதிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்புறம் இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப்பு, இப்படி இருந்தால் எப்படி ஒரு 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 ஆள் இதில் ட்ரேட் பண்ணி எடுக்க முடியும் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னத்தை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சுத்த வெந்தனியில் காலை வச்சவன் மாதிரி ஆடிக்கிட்டு இருந்திருக்கான் இந்த MGL. பட் இருந்தாலும் கடைசியில் முடிவாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அப்படி கால் மாற்றி ஆடிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத வந்து டச் பண்ணியிருக்கான். ஸோ சில காலங்களுக்கு முன்னாடி நவம்பர் மாதமெல்லாம் அவன் ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சு கீழே போனான், 1000 ரூபா வரைக்கும் போனான். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ 40% மேல் நோக்கி ஏறி வந்து 2 days மூவிங் ஆவரேஜ் வந்து தொட்டிருக்கான். இதிலிருந்து இனி மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒருவேளை டாப் ரேட்லேருந்து எங்காவது ஒரு 50% நல்ல லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கு கீழே விழுந்ததுன்னா அப்புறம் எப்பாவது கொஞ்சம் ரெக்கவரி ஆகுமோ, அல்லது 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு 30% பக்கம் கீழே இறங்கி வந்து பொழுது ஏதாவது மாற்றம் நடக்குமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்து கிடப்பாங்க. இந்த சமயத்தில் இந்த பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்ற பங்கு தொடர்ந்து அது கரடியினுடைய கைப்பிடிக்கலையே மாட்டிக்கிட்டு அங்கேயே இருந்தது. ஸோ இப்போ அந்த கரடிகளை விட்டு தனியாக வெளியே வந்து சந்தோஷத்தை கொடுப்பாயா அப்படின்ற மாதிரி முதலீட்டாளர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் புக் வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்ற தகவல்களை வந்து அதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணிப்பாங்க. அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த 2 புக் வேல்யூ, இன்ட்ரின்சிக் வேல்யூ விடவும் கம்மியாக இந்த பேங்க் ஆஃப் பரோடா 217 அப்படின்ற இடத்துல இருக்கு. அந்த 217 எங்கே இருக்குன்னா ஒரு வருடத்தினுடைய லோ ரேஞ்ச் அப்படின்ற இடத்துல இருக்கு. ஸோ மொத்தமாக கரடிகளினுடைய கைப்பிடிக்குள்ள தான் இப்போதைக்கு இந்த பங்கு இருக்கு. இவன்லாம் மேல் நோக்கி ஏறி வந்ததுக்கு அப்புறம் தான் மேல் நோக்கி ஏறி வந்துட்டானா அப்படின்றதே தெரிய வரும். நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டு யாராலுமே கணிக்க முடியாது. எதிர்பார்க்காத தருணங்கள்ல எதிர்பார்க்காத மாதிரி என்னத்தையாவது ஒன்றை பண்ணிக்கிட்டு இருப்பான். திடீர்னு நல்லா தான் இருப்பான், ட்ரெண்டிங் கிளியாக ஏறினாலும் இப்படி ஒரு 2-3 வருஷத்துக்கு ஏறுவான், இறங்கினாலும் திடீர்னு பார்த்தா 2-3 வருஷத்துக்கு இறங்குவான். இப்படி ட்ரெண்டிங் கிளியாக இருந்துக்கிட்டு இருப்பான். திடீர்னு அவனே வந்து ஒரு வெட்டுக்கிளி மாதிரி ஒரு ரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்புறம் திடீர்னு அவனே ஒரு 10 ரூபாய் பாட்டு கோஷ்டி மாதிரி ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருப்பான். அப்படித்தான் IGLன்னு ஒரு பங்கு. இந்த ஷேரை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, என்னையா நீ எல்லாம் ஒரு காலத்தில் வெட்டுக்கிளியாகவும் ட்ரெண்டிங் கிளியாகவும் மாறி மாறி பறந்துக்கிட்டு இருந்தவன் தான், இப்போ மறுபடியும் ஒரு புது விதமாக 10 ரூபா பாட்டு கோஷ்டிகளோட நீ சேர்ந்துக்கிட்டியா அப்படின்ற மாதிரி சமீபத்திய ஒரு 3 மாத தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவன் 10%க்குள்ளேயே கிட்டத்தட்ட 3 தடவை வண்டி ஓட்டியிருக்கான். ஸோ எவனுடைய ட்ரெண்ட் எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது. பெரிய ஆளாக இப்படி இறங்கி ஏறிக்கிட்டு இருப்பான், திடீர்னு அவன் ஒரு வெட்டுக்கிளியாகி சின்ன ரேஞ்சுக்குள்ளே பறந்துக்கிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா 10 ரூபா பாட்டு கோஷ்டிக்குள்ளே சேர்ந்துக்கிட்டு அதுக்குள்ள ஒரு 10% ஒரு 2-3 தடவை ஏறி விளையாண்டுக்கிட்டு இருப்பான். எவன் எந்த நேரத்தில் எப்படி இருப்பான்னே யாருக்குமே தெரியாது. அதனால தான் தொடர்ந்து SIP முறையில் நிறைய பேர் முதலீடு பண்ணுறாங்க. அப்படி SIP முறையில் முதலீடு பண்ணும் பொழுது அவன் எந்த பக்கம் எப்படி போனாலும் அவன் கூடையே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வலிமை அப்படின்றது அந்த SIP காரங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் அந்த SIP தொடர்ந்து பண்ணுனாக்கா அது ஒரு நிலையான வருமானம் இருக்கணும், ஏதாவது வேலைக்கு போகிற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா பெரிய ஆளுகளாக பணக்காரங்களாக இருக்கணும். அந்த மாதிரி பண வலிமை அப்படின்றது இருக்கும் பொழுதும் அதே மாதிரி கரெக்டான பிளானிங் அப்படின்றது பண்ணும் பொழுது தான் இந்த மாதிரி SIP பண்ணி எதா இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். அடே AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், உன் சக்திக்கு என்னையா நீ சின்னதாக தாண்டிக்கிட்டு இருக்க, நல்லா பெருசாக தாண்டியா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு காலத்தில் தாண்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் குச்சியை வச்சு தாண்டாராமான்னு பெருசாக தாண்டிக்கிட்டு இருந்தான். இப்போ வந்து வெறும் ஒரு 480 ரூபாயிலிருந்து சின்ன அளவில் 2 முறை தாண்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இனி என்ன பண்ண போறான்னு தெரியல. பட் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கலாம் நீ தாண்டது பத்தாது, பெருசா தாண்டு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி நண்பர்களே, இந்த வாரத்தை நம்ம சந்தோஷமாக கொண்டாட ஒரு கறி கஞ்சியுடன் ஜாலியாக என்ஜாய் பண்ற ஒரு அருமையான காரணம் என்பது கிடைச்சிருக்கு. நம்பிக்கை ஒன்றே வாழ்க்கை அப்படின்ற மாதிரி மார்க்கெட் இறங்கி நல்லா மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.